أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. விளைநிலம் ஷாபான் அறுவடை ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் வகுப்பிலே நாங்கள் கடைசியாக பார்த்த விடயம்தான் தொழுகையில் நாங்கள் தக்பீர் கட்டியவுடன் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஓதக்கூடிய துவா பற்றிய விளக்கம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இன்று அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க இருப்பது, அதாவது நாங்கள் தொழுகை துவா உல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப துவாவை ஓதியதற்கு பிறகு நாங்கள் ஓதக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை விளக்கமாக விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அது ஒரு நீண்ட நாட்கள் தொடர் வகுப்பாக மாறிவிடும். அதனால் நாங்கள் இந்த இடத்தில் அதனுடைய சொற்பிரயோகத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் விளங்கி செல்லாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சூரா ஃபாத்திஹாவை பற்றி சுருக்கமாக பார்க்க போனால் இந்த முழு குர்ஆனுடைய முழு சூறாவினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா இருப்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதற்கு ஒரு பேர் இருக்கிறது, உம்முல் குர்ஆன் என்று சொல்வார்கள். குர்ஆனுடைய தாய் என்று சொல்வார்கள். குர்ஆனுடைய அனைத்து வகையான இந்த தொகுப்புகளையும் ஒரே சூறாவாக இருப்பதனால் அதற்கு உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய பேரும் இருக்கிறது. ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பேரை கொண்டு, பிஸ்மில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அல்லாஹுடைய பெயரை கொண்டே நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஓதக்கூடிய இந்த சூறாவை அல்லாஹுடைய அந்த உணர்வோடு, அல்லாஹுடைய பெயரோடு நான் ஆரம்பிக்கிறேன். ரஹ்மான் அர் ரஹீம், அந்த அல்லாஹுடைய பெயராக அல்லாஹ் எந்த இடத்தில் எதை பாவிக்கிறான் என்று பாருங்கள். அர் ரஹ்மான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய திருநாமங்கள் உள்ள முக்கியமான இரண்டு பெயர்களை கொண்டு வருகிறார். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து, இந்த புகழ் இருக்கிறதே, இந்த புகழ் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தினுடைய இறைச்சகனாகிய அல்லாஹுக்கே உரித்தானது. இந்த உலகத்துடைய பொருள் புகழ் என்பது, இந்த உலகத்தில் மனிதனுடைய புகழ் என்பது மனிதனுக்கு புகழ் கிடையாது. இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டமான படைப்பை படைத்தவன் யார்? இந்த அல்லாஹ். இந்த வானத்தினுடைய அதிசயங்கள், பூமியினுடைய அதிசயங்கள், மனித படைப்பினுடைய அதிசயங்கள், இந்த உலகத்துடைய அனைத்து படைப்பினங்களின் அதிசயங்களை நாங்கள் ஆய்வு பார்க்கின்ற போது அல்லாஹுடைய அந்த வல்லமை, அல்லாஹுடைய அந்த குதிரத், அல்லாஹுடைய அந்த சக்தியை நாங்கள் வெளிப்படையாக விளங்கிக் கொள்ள முடியும். அதனால் தான் இந்த உலகத்தில் என்ன விடயத்தை எடுத்தால் அல்லாஹுடைய படைப்பு, அது மனிதனாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், இந்த உலகத்துடைய அனைத்து படைப்புகளையும் நாங்கள் அந்த படைக்கப்பட்ட அந்த விதத்தை பார்க்கின்ற போது மிக ஆச்சரியத்தை ஏற்பட்டது. இந்த வானத்தை எடுத்தோம்னு சொன்னால் வானத்தில் உள்ள அந்த நட்சத்திரங்கள், அந்த கோள்கள், அந்த அதாவது அந்த நீள்வட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கோள்களுடைய அமைப்புகள் இந்த உலகத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பூமியினுடைய விசாலம், இந்த பூமி படைக்கப்பட்ட அந்த விதம், இந்த பூமிக்குள் வாழுகின்ற அந்த மிருகங்களுடைய அந்த தொகை, உலகத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அனைத்துமே அதிசயம் கண்ணியமானவர்களே. மனிதனுடைய படைப்பாக இருக்கலாம், இந்த கண், காது, இந்த வாய், அனைத்துமே மனிதனுடைய படைப்புகள் அனைத்தும் அதிசயம் கண்ணியமானவர்களே. யாராலும் எப்படி படைக்க முடியாது. ஆகவேதான் இந்த அகிலத்தினுடைய இறைச்சகனான அல்லாஹுக்கே புகழ், இவனுக்கு மாத்திரம்தான் புகழ். உலகத்தில் மனிதனுக்கு புகழ் கிடையாது. மனிதன் சக்தி அற்றவன். இந்த உலகத்தில் சக்தி மிக்க அந்த ரப்புல் ஆலமீன் தான் என்று சொல்லி நாங்கள் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு, அல்லாஹுடைய அந்த வல்லமையை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அர் ரஹ்மான், நான் அளவற்ற அருளாளர். இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள், மிருகங்கள், நான் படைத்த அனைத்து படைப்பினங்களின் மீது நான் இரக்கம் கொள்கிறேன். அர் ரஹீம், என்னை வணங்கி வழிபடக்கூடிய அந்த என்னுடைய அடியார்கள் மீதும் நான் அளவற்ற
நிகரற்ற இரக்கத்தை நான் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மாலிக் யௌமித்தீன், அந்த மறுமையுடைய அந்த ஆட்சியாளன், அதற்கு அரசன், இந்த மறுமைக்கு பொறுப்பானவன் நானாகவே இருப்பேன். மாலிக், மாலிக்குல் முல்க், இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர், இந்த உலகத்துடைய வல்லமையாளர்களுக்கெல்லாம் வல்லமையாளர், அந்த மறுமையுடைய நாளில் நீதிபதியாக ஆட்சியாக அந்த ரப்புல் ஆலமீன் இருப்பான். எண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இதனுடைய முன் வசனத்தையும் இந்த இரண்டாவது அடுத்த வசனத்தையும் பார்க்கின்ற போது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் இரக்க பண்பை சொல்லிவிட்டு சொல்கிறான், மறுமையுடைய ஆட்சி அதிகாரத்தில் நான் தான் அதிபதியாக இருப்பேன், நான் தான் அரசனாக இருப்பேன், நான் தான் அந்த இடத்தில் நீதி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன். ஆகவே அந்த இடத்திலும் என்னுடைய அடியார்கள் மீது நான் அன்பாக பண்பாக இரக்கமுடையவனாகத்தான் அந்த இருப்பேன் என்பதைத்தான் இந்த இடத்தில் அந்த அல்லாஹ் சொல்ல வருகிறான். இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் துஆ தேடுகிறோம், உதவி தேடுகிறோம். இந்த உலகத்தில் உன்னால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை நாங்கள் ஒருபோதும் வணங்க போவது கிடையாது. உனக்கு எதிராக இந்த உலகத்தில் யாரையும் நாங்கள் வணங்க போவது கிடையாது. யா அல்லாஹ், நான் உன்னையே வணங்குகிறோம். யா அல்லாஹ், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த உலகத்தில் யாரும் என்னுடைய துக்கம், கவலை, கஷ்டம், நஷ்டம் அனைத்து நிலைகளிலும் உன்னிடத்தில் தான் நான் உதவி தேடுகிறேன். நான் யாரிடத்திலும் கையேந்தது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். எனக்கு கஷ்டம் ஏற்படுகிறதா, துன்பம் ஏற்படுகிறதா, கவலை ஏற்படுகிறதா, எனக்கு என்ன சந்தோஷம், வெற்றி, தோல்வி எதுவாக இருந்தாலும் என்னுடைய முறையிடக்கூடியவனாக நான் அல்லாஹ்வை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் எங்களுடைய கரங்களை ஏந்தி கேட்க வேண்டும். நாங்கள் இன்னொரு அண்ண மனிதர்களிடத்தில் நாங்கள் கேட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் கேட்பதைத்தான் விரும்புகிறான். ஆகவே நாங்கள் சொல்கிறோம், இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர், முழுமையாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஜராகிறோம். ஒரு அடியானாக நான் இந்த உலகத்தில் உனக்கு அடிமையா அல்லாஹ், உன்னிடத்தில் தான் நான் உதவியும் தேடுவேன், உன்னை மாத்திரம்தான் வணங்குவேன், நீதான் அந்த நாளின் அரசனாக இருக்கிறாய், நீ இரக்கமுடையவனாக இருக்கிறாய், இந்த உலகத்துக்குடைய இந்த அதிசயமான படைப்புக்கு சொந்தக்காரன் நீதான் யா அல்லாஹ் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, கொடுத்து விட்டு சொல்கிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காட்டிவிடியா அல்லாஹ். இந்த ஹுதா என்று சொல்லக்கூடிய நேர் வழியை காட்டிவிடு. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்ணியமானவர்களை நேர் வழி காட்டியாக வந்ததுதான் குர்ஆன். ஹுதன் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இருக்கிறதே உள்ளுணர்வோடு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முத்தகீன்களுக்கு நேர் வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறார். இந்த குர்ஆனை நாங்கள் எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களை இதனுடைய அர்த்தங்களை விளங்கி வைத்திருக்கிறோம், இதனுடைய அந்த அர்த்தங்கள் கருத்துக்களை சரியாக விளங்கி வைத்திருக்கிறோம், பெரிய ஒரு கேள்வி கண்ணியமானவர்களே. ஆகவேதான் நாங்கள் அல்லாஹ் சொல்லுகிறோம், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுகிறார். நேரான வழியை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை படித்து பற்றி பிடிக்கக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கியபடியா அல்லாஹ் என்று சொல்கிறோம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்படிப்பட்ட நேரான வழி என்று சொன்னால், நீ அருள் புரிந்தாயே அத்தகையோருடைய நேரான அந்த பாதையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீ அருள் புரிந்த நீர், இந்த உலகத்தில் ஹிதாயத்தை கொடுத்த நேர் வழியை காட்டின அந்த மக்களை போல, அந்த மக்கள் பெற்ற அந்த நேர்வழியை போல எங்களுக்கும் அந்த நேர்வழியை தந்தறியாதா. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம், நேர் கோபம் கொண்ட அந்த யூதர்களை போலல்லாமல், அலைஹிம் வலத்தாலின், வழிகட்ட நசராணிகளை போலல்லாமல், வழிகட்டவர்களை போலல்லாமல், நசராணிகளை போல யூதர்களை போல அல்லாமல், அவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்திடாமல், நேர் விரும்புகின்ற நேர் அருள்பாலித்த அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய ரப்புல் ஆலமீனிடத்தில் நாங்கள் தக்பீர் கட்டி
நாங்கள் முதலாவது அந்த துஆவை ஓதிவிட்டு இந்த சூறாவை ஓதுகிறோம். இந்த உலகத்துடைய இறைச்சகன் நீதான் யா அல்லாஹ் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் புகழுக்குரியவன் நீதான் என்று சொல்கிறோம். நீ இந்த உலகத்தில் இரக்கமுடையவன், பாசமுடையவன், மறுமையில் நான் வந்து நிற்பேன், அந்த நேரத்தில் என் மீது நீ இரக்கம் கொள்ளக்கூடியவன் யா அல்லாஹ் என்ற அந்த உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் நான் நெறி பிறழக்கூடாது, சீரான வழியில் செல்ல வேண்டும், நேரான வழியில் செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வை எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ், நேர் வழியில் எங்களை செல்ல வைத்து விடியா அல்லாஹ் என்று கேட்கிறோம். உலகத்தில் நாங்கள் மற்ற மற்ற வழிகளில் உனக்கு விருப்பம் இல்லாத வழிகளில் செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யா அல்லாஹ். அப்படி அல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம், எங்களை நேர் வழியில் செலுத்திவிடு, எல்லா காரியங்களிலும் எங்களை நேரான வழியில் செலுத்திவிடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இப்படி ஒரு ஆழமான கருத்தை சொரிந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சூறாதான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஆகவேதான் இதை நாங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வோடு கலக்கக்கூடிய வகையில் இதை அதனுடைய கருத்தை விளங்கி நாங்கள் படிக்கின்ற போது இன்னும் எங்களுடைய உணர்வை அல்லாஹ்வோடு தொடர்படுத்தக்கூடிய உணர்வாக ஆக்க முடியும். ஆகவேதான் சூரா ஃபாத்திஹாவுடைய இந்த விளக்கத்தை பெற்று நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அந்த உரையாடலின், தொழுகை என்ற அந்த உரையாடலின் மூலமாக நாங்கள் உயிர் பெற்று அதை ஒரு